अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिर व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अन्न முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே எது இஸ்லாமிய திருமணம் என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக நாம் செய்திகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய இஸ்லாமிய சமூகம் திருமணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த பிரகாரம் செய்கிறார்களா, அல்லது அந்த திருமணத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லாத, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத பல வழிமுறைகளை பின்பற்றுகிறார்களா என்று பார்க்கும் பொழுது, குறிப்பாக இந்த திருமணத்தில் நிறைய பேர் என்ன செஞ்சுறாங்கன்னா சருகிவிடக்கூடிய காட்சியை பார்க்கலாம். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த திருமணம்னு வந்துட்டாவங்களேன், ஊர் பழக்கம், ஊர் வழக்கம், உறவினர்கள் ஏதாவது கோச்சிக்குவாங்க, இப்படிதான் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்துக்கொண்டு மார்க்கத்தில் இல்லாத பல காரியங்களை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்குன்னு சொன்னால், அதாவது இந்த திருமணத்தில் மட்டும் ஏராளமான நூதன அனுஷ்டானங்கள், நூதன பழக்கங்கள், அனாச்சாரங்கள் நுழைந்திருக்கிறது. அதை நான் உங்களிடத்தில் இப்போ நான் பட்டியல் போடுறேன். அதை ஒவ்வொரு விஷயத்திலையும் மார்க்கம் இந்த விஷயத்தில் என்ன சொல்லுது, இது செஞ்சால் நன்மையா இல்லை இது செஞ்சால் நாளை மறுமையில் தண்டனையா என்பதை நாம் பின்னால் பார்க்கலாம். முதலாவதாக இந்த திருமணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆடம்பரத்தை புகுத்துறாங்க. நிறைய காசு பணத்தை செலவழித்து என்னென்னலாம் இந்த திருமணத்தில் ஒரு பகட்டை காட்ட முடியுமோ அப்படி எல்லா விஷயத்திலும் என்ன செஞ்சுறாங்க, ஒரு ஆடம்பரத்தை கொண்டு நிப்பாட்டிடுறாங்க. இந்த ஆடம்பரத்துக்கு இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? எல்லாருக்குமே தெரியும் இந்த நபிமொழி. என்ன நபிமொழி? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது குறைந்த செலவில் நடத்தப்படக்கூடிய திருமணம் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து நிறைந்தது. எந்த திருமணம் குறைந்த செலவில் நடத்தப்படுகிறதோ அந்த திருமணம் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து நிறைந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப திருமணத்துல என்ன வரணும்? செலவு குறைவா இருக்கணும். இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் செலவுன்னு சொன்னா என்ன நீங்க பாத்தீங்கன்னா, ரெண்டே செலவு தான். திருமணத்துல பிரதானமாக 2 செலவு தான். அது யாருக்கு தான்? மணமகனுக்கு தான், மாப்பிள்ளைக்கு தான். என்ன செலவு? பிரதானமான செலவு ஒன்று மகர். மகர் என்ன செய்யணும்? இந்த ஆண் யாரை மனம் முடிக்கிறானோ அவளுக்கு என்ன செய்யணும்? அந்த பெண்ணுக்கு மகர் கொடுக்கணும். இந்த மகரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கிறான், அவங்க என்ன கேட்டாலும் நீங்க கொடுத்துருங்கன்ட்டான். அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பொற்குவியில கேட்கறாங்க, நிறைய என்ன கேட்கறாங்க. அப்ப அவங்க கேட்கும் பொழுது நீங்க அதை கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அதுல என்ன இல்லை, ஒரு வரையறை கிடையாது. அவங்க என்ன கேட்கறாங்க அதை கொடுத்துடணும். ரெண்டாவது செலவு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மாப்பிள்ளைக்கு சக்தி இருந்தால் அவன் என்ன செய்யணும், வலிமா விருந்து கொடுக்கணும், வலிமா கொடுக்கணும். என்ன சக்தி இருக்கோ அதுதான். அப்ப இந்த 2 விஷயம் தான் செலவு. அப்போ ஃபர்ஸ்ட் செலவுல அல்லாஹ் மகரை என்ன செய்யறான், அள்ளி கொடுங்கன்னு சொல்லிட்டான். அவங்க என்ன கேட்கறாங்களோ உங்களால முடிஞ்ச அளவு கொடுங்க, அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அவங்களா குறைச்சி கேட்டா பிரச்சனை இல்லை. மணப்பெண்ணு என்ன செய்யறாங்க, குறைச்சி கேட்கறாங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஆனா இவர் என்ன செய்யலாம், அவங்க கேட்கறது கொடுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது செலவு என்னது? இந்த வலிமா. இந்த வலிமாலத்தை என்ன செய்யணும், செலவு குறைக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, எந்த திருமணத்துல செலவுகள் குறைத்து செலவழிக்கப்படுகிறதோ அந்த திருமணம் தான் பரக்கத்துன்ட்டாங்க. அப்ப செலவுன்னு சொன்னா இந்த செலவு தான், வலிமால தான் நினைச்சினோம் குறைக்கணும். ஆனா இந்த என்ன பார்க்கறான்னு சொன்னா, வலிமாவை தவிர்த்து
இந்த திருமணத்துல என்னெல்லாம் செய்ய முடியுமோ என்ன செய்யறாங்க, அதெல்லாம் இன்னைக்கு வந்து செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒரு பெருங்கொண்ட பொருளாதாரத்தை என்ன செய்யறாங்க, மாப்பிள்ளை வீட்லயும் சரி பெண்ணு வீட்லயும் சரி கொட்டி தீர்க்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அப்ப ஆடம்பரம் என்ன செய்யணும், இதுல முதலாவதாக ஒழிக்கப்பட வேண்டும். அது என்னென்ன ஆடம்பரங்களை பின்னாடி நம்ம பார்ப்போம். அப்ப அன்புக்குரியவர்களே, ஆடம்பரமா திருமணம் முடிக்கிறாங்க, இது மார்க்கத்துக்கு முரணானது. ரெண்டாவது, வரதட்சணை வாங்குவாங்க. பெண் வீட்டில இருந்து என்ன செய்வாங்க, காசாகவோ பணமாகவோ நகையாகவோ சீராகவோ என்று சொல்லி என்ன செய்வாங்க, வரதட்சணை வாங்குவாங்க. அது மட்டும் இல்ல, பெண் வீட்டிலிருந்து திருமணத்துக்கு முன்னாடியும் சரி திருமணத்துக்கு பின்னாடியும் சரி அப்ப என்ன செய்யறது, ஏராளமான சீர்வரிசைகள் வாங்குவது. அதே மாதிரி இந்த திருமணத்துல வேற என்னெல்லாம் வந்து மார்க்கம் இல்லாததை செய்யறாங்க சொன்னா, பூ வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்கும். பூ வைக்கக்கூடிய நிகழ்ச்சி, பூ வைத்தல், நிச்சயதார்த்தம். அதாவது திருமணத்துக்கு முன்னாடி டேட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, நிச்சயதார்த்தம் என்ன பண்ணுவாங்க. அதே மாதிரி திருமணத்தின் பொழுது மாப்பிள்ளை நல்ல ஜோடனை பண்ணி நல்ல கோட்டு சுத்தலாம் போட்டு பூ மாலைலாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, பைத்து ஊர்வலம், மாப்பிள்ளை ஊர்வலம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மார்க்கத்தில் இல்லாததுக்கு நினைச்சிருக்கிறாங்க. சில கல்யாணங்கள்ல ஆடல் பாடல் கச்சேரிகள், ஆடல் பாடல் கச்சேரிகள், இசை என்ன செய்வாங்க போட்டு விட்டு மண்டபங்கள்ல ஜாலியா இருக்கிறாங்களாம். திருமணம்னா ஒரு சந்தோஷமான நிகழ்வு, வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கும், அதை நம்ம என்ன செஞ்சணும், ரொம்ப ஜாலியா கொண்டாடிடணும் அப்படிங்கிறதுக்காக ஆடல் பாடல் கச்சேரி என்று மார்க்கத்தில் இல்லாததை வந்து இந்த திருமணத்தில் செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அதே மாதிரி பெண் வீட்டு விருந்து, பெண் வீட்டில் என்ன செய்வாங்க, விருந்து கேட்பாங்க, இதுவும் மார்க்கத்துக்கு முரணானது. அதே மாதிரி பெண்ணுக்கு என்ன செய்வாங்க, மாப்பிள்ளை வச்சு தாலியை கட்ட வைப்பாங்க. ஒன்று தாலியோ அல்லது கருகமணியோ ஏதாவது வந்து கட்ட வைப்பாங்க. அதே மாதிரி ஆராத்தி எடுக்கக்கூடிய ஒரு நிலை, ஆராத்தி என்ன செய்வாங்க, ஆராத்தி எடுப்பாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் கூடி நின்று குலவை இடுதல், கூடி என்ன செய்வாங்க, பெண்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு மாதிரியான சவுண்டு நாக்க வச்சுட்டு என்ன செய்வாங்க, வளைச்சு வளைச்சு குலவை இடுவாங்க. அதே மாதிரி பெரிய பந்தல்கள், பெரிய பந்தல்லாம் போட்டு அதில் வாழை மரத்தை என்ன செஞ்சிருவாங்க, நிப்பாட்டி வைப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபாத்தியா ஓதுவாங்க. அல் ஃபாத்திஹா, எல்லாத்துக்குமே ஃபாத்திஹா. மாப்பிள்ளைக்கு தொப்பி போடும்போது ஒரு ஃபாத்திஹா, மாப்பிள்ளைக்கு ஒரு சட்டையை மாட்டும் போது ஒரு ஃபாத்திஹா, இப்படி எல்லா வித்துக்கு என்னது ஃபாத்திஹா ஓதுங்கிற ஒரு நிலையை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா மாலை நேர அழைப்பு, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள், கல்யாணத்துக்கு முந்தின நாள் அசர்ல என்ன செய்வாங்க, மாப்பிள்ளை வீட்லயும் ஒரு பந்தல் போட்டு பெண்ணு வீட்லயும் பந்தலை போட்டு மாப்பிள்ளை வீட்டில் ரிசப்ஷன் மாதிரி மாலை நேர அழைப்பு. இதுக்கு ஒரு பெருங்கொண்ட பொருளாதார செலவழிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம், மாலை நேர அழைப்பு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல நேரம் பார்த்து தான் என்ன செய்வாங்க, அந்த திருமண நிக்காக வந்து வைப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த இன்விடேஷன் கார்டில் அழைப்பு இருக்க, அழைப்பிதழ் இருக்கா இல்லையா, அந்த அழைப்பிதழை போட்டுப்பாங்க, திருமணம் இத்தனை மணிக்கு உள்ள இத்தனை மணிக்கு மேல முபாரக்கான வேலையிலன்னு ஒரு வார்த்தை போடுவாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க, நேரத்துல நல்ல நேரம் இருக்குது, கெட்ட நேரம் இருக்குது. அப்ப திருமணம் இந்த முபாரக்கான நேரத்தில் நடக்கும், நல்ல நேரம் பார்க்கலாமா கெட்ட நேரம் பார்க்கலாமா, அதான் இந்த திருமணத்தை பார்க்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். நல்ல நேரம் பார்த்து என்ன செய்யறது, அந்த திருமணத்தை வந்து நடத்துறது. அதே மாதிரி பெண்ணு வீட்டில் என்ன செய்வாங்கன்னா மருதாணி ஃபங்க்ஷன், மருதாணிக்கு என்று ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. பெண்ணுக்கு மருதாணி உடணுமா, அந்த மருதாணி உடத்துக்கு என்னது, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். அந்த பெண்ணை ஜோடனை பண்ணுவதற்கு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். பெண்ணை கல்யாணம் அன்னைக்கு வெளியில ஆளை கூட்டு வந்து நல்ல மேக்கப்லாம் போட்டு நல்ல ஜோடனை பண்ணி அது ஒரு என்ன செய்யறாங்க, ஒரு நிகழ்வாக கொண்டு வராங்க. அது மாதிரி திருமணம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளையை கட்டி அணைச்சு என்ன செய்யறது, வாழ்த்து சொல்வது, இதுக்குலாம் கூடாது, இதெல்லாம் மார்க்கத்தில் என்ன இல்லை, சொல்லித்தரப்படவில்லை. அதே மாதிரி மணமக்களை வந்து என்ன செய்வாங்க, எல்லாரும் சேர்ந்து கொண்டு கேலி பண்றது, ஜாலியா இருக்கிறாங்க மணமக்களை கொண்டு என்ன எல்லாத்தையும் அந்த மணமக்களை வந்து கேலி பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா திருமணத்துக்கு அப்புறம் பெண்ணு வீட்டுல இருந்து என்ன செய்வாங்க, பல சந்தர்ப்பத்தில் காசு பணத்தை வாங்குறது. உதாரணத்துக்கு திருமணம் முடிஞ்ச உடனே இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். முதல் குழந்தை பிரசவத்தை யார் தான் பார்க்கணும்பாங்க, பெண்ணு நீங்க தான் பார்க்கணும், அனுப்பி விட்டுருவாங்க. இவன் பிள்ளையை இவன் தானே செலவழிக்கணும், இவன் பார்க்க மாட்டான், நீ போயிடு, அந்த வீடு ரொம்ப கஷ்டப்பட்ட வீடா இருக்கும். இதெல்லாம் திருமணத்தை ஒட்டி மார்க்கம் சொல்லித்தராத ஒரு காரியத்தை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த திருமணத்துக்கு அப்புறம் பிள்ளை உண்டானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன், வளகாப்புன்னு ஒரு ஃபங்க்ஷன், பாச்சோர்லாம் ஆக்கி நிறைய காப்பெல்லாம் போட்டு அந்த பெண்ணுக்கு என்னது, அது ஒரு நிகழ்ச்சி மாதிரி வச்சு செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பிள்ளை பிறந்த உடனே பிள்ளைக்கு தங்க செயின் போடணுமா, யார் போடணுமா, பொண்ணு வீட்டில் தான் போடணுமா,
பெண்ணை பெற்றெடுத்த தகப்பன் தான் போடணும்னு சொல்லிட்டு முதல் புள்ள பிறந்த உடனே அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தைக்கு வந்து என்ன செய்யணும், தங்க காப்பு தங்க அணிஞ்சு போடணும் அப்படிங்கிற மாதிரியும் என்ன செய்றாங்க, இந்த திருமணத்தை ஒட்டி கொண்டு வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது மட்டும் இல்லாம இன்னும் எந்த அளவுக்கு நுழைக்கிறாங்கன்னா, அதாவது பெண் வீட்டுக்கு போவது இதான் ரொம்ப பிரதானமா நம்ம ஊர்ல நம்ம பார்க்கிறது. திருமணம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் யார் வரணும், பெண்ணு வரணும். ஆனா இங்க என்ன நடக்குது, பெண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை போயிடுவாரு, முடிஞ்சது, அவ்வளோ, அதோட முடிஞ்சது. இந்த நிலம் நபி வழிக்கு மாற்றமானது, இது மார்க்கத்துக்கு முரணானது. யார் சொன்னாலும் சரி, இது எங்க ஊர் வழக்கம், எங்க முன்னோர்கள் செஞ்சார்கள், எங்க அப்பா அம்மாலாம் இப்படிதான் பண்ணாங்க, இப்படிதான் நடத்துவோம் அப்படிங்கிறது என்ன செய்ய முடியாது, நம்ம எந்த ஒரு காரணத்தையும் சொல்ல முடியாது. அப்போ திருமணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் பெண்ணு வரணும். ஆனா இங்க என்ன நடக்குது, மாப்பிள்ளை பெண்ணு வீட்டுக்கு போயிடாரு. இது முற்றிலும் தடுக்கப்படக்கூடியது. இது மட்டும் இல்ல, இன்னும் ஏராளமான அனாச்சாரங்கள் இந்த திருமணத்தை ஒட்டி நடக்குது. அன்புக்குரியவர்களே, இது என்ன இல்ல, மார்க்கத்துல சொல்லி தரப்படல. அப்ப திருமணத்துல என்ன செய்யணும், எப்படி திருமணத்தை முடிக்கணும் என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவா சொல்லி தருகிறது. இது மாதிரியான காரியங்கள்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தராதது. ரசூலுல்லாஹ் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா, அல்லாஹ் எங்கேயாவது இது மாதிரியான காரியங்கள் செய்வதற்கு சொல்லியிருக்கிறானா? இது மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான அனாச்சாரங்களை இந்த திருமணத்தின் பெயரால் செய்யக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். இது செஞ்சா என்ன நில தெரியுமா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்தூன். நமது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் புதிதாக ஏற்படுத்துகிறாரோ, நீ என்னத்தை செஞ்சாலும் சரி, அது மார்க்க சொல்லி தந்திருக்கணும், அல்லாஹ் சொல்லி தந்திருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கணும். நமது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் புதிதாக நுழைக்கிறாரோ அது அல்லாஹ்வால் ரத்து செய்யப்படும், ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி இது மாதிரியான இன்னொரு செய்தி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நமது கட்டளை இல்லாத ஒரு காரியத்தை யார் செய்கிறாரோ அது அல்லாஹ்வால் மறுக்கப்படும். இதை என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த திருமணத்தை ஒட்டி இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் செய்யக்கூடிய இந்த காரியங்கள்லாம் பிற மதத்தை காப்பி அடிச்சு பண்றாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு எச்சரிக்கை சொல்றாங்க, யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர்களும் அவர்களை சேர்ந்தவர்கள் என்று ஒரு கடுமையான எச்சரிக்கை இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இது போன்ற அனாச்சாரங்களில் இருந்து நாம் நம்முடைய திருமணங்களை என்ன செய்யணும், நடத்த வேண்டும். நபி வழி திருமணமா இருக்கணும், அல்லாஹ் சொல்லி தந்த பிரகாரம் நடத்தணும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் இந்த திருமணத்தை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வெற்றி பெறலாம், நாளை மறுமையிலும் வெற்றி பெறலாம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்னும் இந்த திருமணத்தில் எப்படி நடத்தணும், எப்படி நடத்தக்கூடாது என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் தெரிந்து கொள்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.